1990 11,70,000 மாடுகள் இருந்த காங்கேயம் 2000 4,70,000 மாடுகள் இருந்தன. 10,000 மாடுகள் மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. தஞ்சாவூரிலேயே வைக்கப்பில் இல்லாத காரணத்தினால் நிறைய மாடுகளை கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். காங்கேயம் மாடு அதனோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்பட்ட ஒரு பூமியில் அது இருக்கணும். உம்பளச்சேரி மாடு தஞ்சாவூர் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வேறு மாடுகளை கொண்டு வந்து இங்கே வச்சு அதை கன்சர்வ் பண்ணுறது தப்பு. வச்சா ஆளுக்கு ஒரு மாட்டை அந்தந்த ஊரில் அந்தந்த ஏரியாவில் ஒரு மாட்டை கன்சர்வ் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். வீட்டில் நாய் வச்சு நாய்க்கு 40,000 50,000 செலவு பண்ணி எத்தனையோ பண்ணுறோம். ஒரு மாடு கண்டிப்பாக வச்சுருக்க முடியும். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நாம் அமைப்பிற்கும், குறிப்பாக இனிய நண்பர் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வருடங்களுக்கு முன் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே காங்கேயம் மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு, லைஃப் ஸ்டாக் கீப்பர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் தான் முன் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் செலவு செய்து 500க்கும் மேற்பட்ட மாடுகளையும் காளைகளையும் காங்கேயத்திலே கொண்டு வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கான நன்றியை மறுபடியும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசன்டேஷன் எனது பேச்சின் டாபிக் வெல்த் ஆஃப் யோக் அல்லது மேலி சின்னம் கோளைப்படாது என்பது. மேலி சின்னம் கோளைப்படாது என்பது ஒரு பழமொழி. விவசாயம் செய்து வருபவர்கள் அந்த மேலியை பிடித்து விவசாயம் செய்பவர்களுக்கு இன்றும் ஒரு அழிவு வராது என்பது பழமொழி. ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி இல்லை. விவசாயம் செய்து கொண்டு வருபவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக பாரம்பரிய கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமது இந்திய நாட்டிலே 42 வகையான கால்நடைகள் உள்ளன. அந்த 42லே 4 இனங்களை நாம் இழந்து விட்டோம். 38 தான் இப்பொழுது இருக்கிறது. அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று டிராஃப்ட் பிரீட் என குறிப்பிடப்படும் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய டிராஃப்ட் இனங்கள், அதாவது வேலைக்கு மட்டும் உபயோகப்படக்கூடிய இனங்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடியது மில்ச் பிரீட் என குறிப்பிடப்படும் பால் கொடுக்கக்கூடிய இனங்கள். தமிழகத்திலே 6 மாட்டினங்கள் உள்ளன. ஒன்று கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காங்கேய இனம். 2வது தஞ்சாவூர், காம்போசிட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உம்பளச்சேரி என்ற ஒரு இனம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்காவிலே பர்கூர் மலையில் இருக்கக்கூடிய பர்கூர் இனம். 4வது மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய புளியகுளம் என்ற ஒரு இனம். ஜல்லிக்கட்டுக்கு சென்றோம் என்றால் நாம் அதிகமாக பார்க்கக்கூடியது புளியகுளத்தைத்தான். காங்கேயம் மாடு போலவே ஒரு 30% சைஸ் கம்மியாக இருக்கும். தேனி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மலை மாடு என்ற ஒரு இனம். 6வது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலே இருந்த, நான் ஏன் இருந்து என்று கூறுகிறேன் என்றால் அது இப்பொழுது அழிந்து விட்டது. அந்த மாட்டினம் இல்லை. அந்த இனத்தின் பெயர் ஆலாம்பாடி. அந்த ஆலாம்பாடி என்பது இப்பொழுது பிரீடபிள் ஃபீமேல்ஸ் இல்லை, முற்றிலுமாக முடிந்துவிட்டது. ஆனால் அரசாங்க பண்ணைகளிலே ஜீன் பூலிலே அதனோட ஜீனை வைத்திருக்கிறார்கள். அதை மறுபடியும் கொண்டு வந்து விடலாம் என்பது நம்பிக்கை. ஆனால் அது இப்போ முடிந்து விட்டது. ஸோ 6 பிரீடில் 5 பிரீடு தான் நமக்கு இப்போ இருக்கிறது. அதில் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்கக்கூடியது ஈரோடு மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய பர்கூர் மாடுகள். 10,000 மாடுகள் மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. 30,000 மாடுகள் இருந்தது, 10,000க்கு வந்து விட்டது. 2வது ஆபத்தான நிலைமையில் இருக்கக்கூடியது காங்கேயம். 1990 11,70,000 மாடுகள் இருந்த காங்கேயம் 2000 4,70,000 மாடுகள் இருந்தன. இப்பொழுது சரியான கணக்கில்லை, ஆனால் 2,70,000 மாடுகள் மட்டும்தான் இருக்கும் என்பது ஒரு குறிப்பு. ஆனால் இந்த கடந்த 2 மாதமாக மழை இல்லாத காரணத்தினால், வைக்கப்பில் இல்லாத காரணத்தினால், தஞ்சாவூரிலேயே வைக்கப்பில் இல்லாத காரணத்தினால் நிறைய மாடுகளை கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான மாடுகள், மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் எத்தனை மாடுகளை எத்தனை பேர் வாங்கி வைத்து கொள்ள முடியும் என்பது ஐயம். ஆதலால் இப்பொழுது காங்கேயத்தின் நிலைமை அது.
நெக்ஸ்ட், இதுதான் காங்கேய மாடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி. பச்சை நிறத்தில் இருப்பது காங்கேய மாடுகள் நிறையாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது காங்கேய மாடுகள் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட், காங்கேயம் இனம் கங்கநாடு, கொங்கு, காங்கேயம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும். இந்த இனம் இருக்கக்கூடிய பகுதி நான் கூறிய மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கே கரூர் வரைக்கும், தெற்கே திண்டுக்கல் வரைக்கும், வடக்கே சேலம் மாவட்டத்திலே ஒரு பகுதி வரைக்கும் இருக்கும். அதிகமான மாடுகள் இப்பொழுது காங்கேயம், மூலனூர், தாராபுரம், உடனல்பேட்டை ஆகிய ஊர்களிலே காணப்படுகிறது. இந்த மாடுகள் அதிலே குறிப்பிட்டுள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த மாடுகளுக்கும் குரங்காட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்புண்டு. குரங்காடு என்றால் குறை உள்ள காடு, மேய்ச்சல் நிலம் என்று அர்த்தம். நெக்ஸ்ட், இது காங்கேய மாட்டின் சரித்திரம். காங்கேய மாடு 100 வருடங்களுக்கு முன் சின்ன மாடாக, இப்போ தற்போது உள்ள சைஸை விட சின்ன மாடாக இருந்த ஒரு மாடு. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே பழையகோட்டை பட்டத்தை சேர்ந்த திரு நல்லசேனாபதி சர்க்கரை மன்றாடியார் அவர்கள், ராவ் பகதூர் நல்லசேனாபதி சர்க்கரை மன்றாடியார் அவர்கள் கர்நாடகத்திலே இருந்த அமிர்த மஹால் என்ற ஒரு மாட்டினத்தையும் அப்பொழுது உள்ள காங்கேயத்தையும் இன சேர்க்கை செய்து இப்பொழுது உள்ள காங்கேய மாட்டை உருவாக்கினார். உருவாக்கி அந்த பண்ணையிலே ஒரு காலகட்டத்திலே 1940, 50 4000 மாடுகள் இருந்தன. நெக்ஸ்ட், குரங்காடு. குரங்காடு என்பது ஆங்கிலத்திலே ஒரு யுனிக் சில்வி பேஷர் கிரேசிங் சிஸ்டம் என்று கூறுவர். சில்வி பேஷர் கிரேசிங் சிஸ்டம் என்பது அந்த குரங்காட்டிலே மரம் இருக்கும், புல் வகை இருக்கும், தல்வி கிராசஸ், ஷிரப்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ், டைகாட்ஸ், மோனோகாட்ஸ். அந்த ஃபென்சிங், அந்த சுற்றி இருக்கக்கூடிய வேலியும் செடி கொடியால் அமைக்கப்பட்ட வேலியாக இருக்கும். இந்த குரங்காடு என்பது பல ஊர்களிலே பல நாடுகளிலே மேய்ச்சல் தரைகள் உள்ளன. ஆனால் இந்த பகுதியில் உள்ள குரங்காடு இந்தியாவிலேயே இந்த குரங்காடு தனியார் பிரைவேட் பட்டா லேண்ட்ஸ் ஆஸ் கிரேசிங் லேண்ட்ஸ் இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயுமே மாடு மேய்ப்பதற்காக தனியார் சொந்த பூமியை மேய்ச்சல் தரையாக வைத்திருப்பது கிடையாது. பாக்கி இடங்களில் இட் வில் பி கால்டு கவர்மெண்ட் லேண்ட்ஸ் ஆர் புறம்போக்கு லேண்ட்ஸ் ஆர் இட் வில் பி கால் காமன் லேண்ட்ஸ். இங்கே இந்த ஏரியாவில் மட்டும்தான் தனியார் பூமியை குரங்காடாக வைத்து அதை பாதுகாத்து வருகின்றனர். நெக்ஸ்ட், இது குரங்காட்டில் ஒரு வேலியை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் இருப்பது வெள்ளை வேளாண் மரம். இந்த வெள்ளை வேளாண் மரம் மறுபடியும் அந்த கொங்கு பகுதிக்கு மட்டுமே ஒரு தனித்தன்மை உடையது. இந்தியா முழுவதும் கருவேளாண் மரத்தை பார்க்க முடியும், ஆனால் வெள்ளை வேளாண் மரத்தை அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். அது ஒரு பெண் தனது 5 ஏக்கர் குரங்காட்டிலே, அந்த பெண்ணை பற்றி சில புத்தகங்களே கூட நாங்கள் டாக்குமெண்ட் செய்திருக்கிறோம். 5 ஏக்கர் குரங்காட்டிலே மேய்ச்சேரி ஆடு மேய்த்து, குரங்காட்டில் இருக்கக்கூடியது 2 இனங்கள், ஒன்று காங்கேய மாடு, ஒன்று மேய்ச்சேரி அல்லது மயிலம்பாடி ஆடு. அந்த பெண் எப்படி விவசாயம் செய்து அவர்கள் பிழைக்கிறார்கள் என்பதை பற்றி கட்டுரைகள் பல வந்திருக்கின்றன. அது வீரசோளம் அருகே எடுத்த ஒரு புகைப்படம். நெக்ஸ்ட், பயோகல்ச்சரல் டைமென்ஷன்ஸ். பயோகல்ச்சரல் டைமென்ஷன்ஸ் என்பது நமது பண்பாட்டு சின்னங்கள். நமது காங்கேய மாட்டுக்கும் நமது பண்பாட்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை பார்த்தோம் என்றால், முதல் புகைப்படம் என்பது கண்ணபுரம் மாட்டு தாவணி. கண்ணபுரம் என்பது காங்கேயத்திற்கும் வெள்ளகோவிலுக்கும் இடையே இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு மாட்டு தாவணி. அனைத்து விவசாயிகளும் காளைகளை எடுத்துக்கொண்டு 10 நாட்கள் அங்கேயே இருந்து வரக்கூடியவர்களுக்கு மாடுகளை விற்பார்கள். 90% அது காளை கண்களாகவும் காளைகளாகவும் தான் இருக்கும். 10% கறவை மாடுகளாக இருக்கும். அந்த விவசாயிகள் அங்கே 10 நாட்கள் தங்கியிருந்து அங்கே விக்ரம சோழீஸ்வர, ஒரு சோழ மன்னன் 1200 வருடங்களுக்கு முன் கட்டிய ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிறது. அந்த மாரியம்மன் தேர் திருவிழாவை ஒட்டித்தான் இந்த கண்ணபுரம் தேர் நடைபெறும். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அது அந்தியூர் தேர் திருவிழா. அது ஆகஸ்ட் மாதம் பர்கூர் அருகே நடக்கக்கூடிய தேர் திருவிழா. அங்கே 3 மாட்டு இனங்களும் ஒரு குதிரை இனமும் வரும். திப்பு சுல்தான் காலத்திலே குதிரைகள் அதில் சேர்க்கப்பட்டதாக கூறுகிறார்கள். அதற்கு முன் காங்கேயம், பர்கூர், ஆலாம்பாடி, ஹலிகர், அமிர்த் மஹால் ஆகிய மாட்டினங்கள் மட்டும் அங்கே வந்து கொண்டிருந்தன. 3ஆவதாக பார்த்தோம் என்றால் காவடி. அந்த காவடி என்பது இப்பொழுது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் கூறுவது போல்
அதற்கு முன்னாண்டே எனக்கு முன்னான் பேசியவர் கூறியது போல் நமது தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்ததற்கான ஒரு சாட்சி என்றே நான் நம்புகிறேன். அது என்னுடைய சொந்த கருத்து. அது எப்படி என்றால், அந்த காவடியை பார்த்தவர்கள் என்றால், அந்த காவடியிலே ஒரு காளை எருது இருக்கும். அந்த எருதிற்கு மேல் ஒரு பெரிதாக தோல்லே செய்யப்பட்ட டம்பரங்கள் 2 வைத்திருப்பார்கள். அதற்கு கரெக்டான வார்த்தை டம்பரம் என்று எனக்கு என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அதில் மாட்டியிருப்பார்கள். அதிலே ட்ரம்ஸை வச்சு பீட் பண்ணிட்டு நடந்து கொடுமுடி ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு பழனி வரைக்கும் போவாங்க. அதே போல் மயிலிலே செய்த ஒரு காவடி எடுத்திருப்பார்கள். அதில் நீர் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கும், உணவு இருக்கும். அவர்கள் ஊர் ஊராக செல்லும் பொழுது இந்த மாடுகள் கால்களை கழுவி விட்டு மாட்டு காலுக்கு பூஜை செய்து சென்று கொண்டு இருப்பார்கள். இது ஒரு வாரம் 10 நாள் குடமுடியிலிருந்து பழனி செல்லும் வரைக்கும் நடக்கும். இது எதற்காக அப்பொழுது அந்த மாதிரி மாட்டை பிடித்து கொண்டு நேர்த்தி கடன், பல பேர்த்திற்கு எதற்காக நாம் பழனி செல்கிறோம் என்று தெரியாது. ஆனால் நேர்த்தி கடன் என்று கூறுவார்கள். அந்த நேர்த்தி கடன் நான் நினைப்பது பல வருடங்களுக்கு முன், 1000 வருடங்களுக்கு முன், 2000 வருடங்களுக்கு முன் நாம் சிந்துவெளி நாகரீகத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்த பொழுது, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்கள் நடந்து வந்தார்கள் என்று, மதுரை பாண்டிய பூமியில் இருப்பவர்கள் கடல் மூலம் வந்தார்கள் என்றும், கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்கள் நடந்து வந்தார்கள் என்றும் கூறுவதனாலே மாட்டைத்தான் துணைக்கு கூட்டி கொண்டு வந்திருப்பார்கள். அதிலே முன்னாண்டே அந்த அன்று காட்டு விலங்குகள் நிறையாக இருந்திருக்க காரணத்தினால் சத்தம் செய்து கொண்டு, ஓசை செய்து கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக வருவதற்கு உபயோகித்திருப்பார்கள். அதே பழக்கம் இன்றும் தொடருது என்று என்னுடைய ஒரு கருத்து. அது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் போல் அவர்கள் வந்து அதை இன்னும் ஆராய்ந்து கூற வேண்டும். நெக்ஸ்ட், மேலே பார்ப்பது ஜல்லிக்கட்டு. 2 புகைப்படங்களும் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கும் 4000 வருடங்களுக்கு மேல் சரித்திர சாட்சிகள் உண்டு. சிந்துவெளி நாகரிகத்திலே அங்கே ஜல்லிக்கட்டு வைத்து அங்கே மாடுகளை அடக்கியதாகவும், மாட்டின் கொம்பிலே சிந்துவெளி நாகரிகத்தின் அடையாள சின்னமே இந்த காங்கேயம் காளை தான். காரணம், அன்று அங்கே இருந்து நடந்து இங்கே வந்தவர்கள் மட்டும்தான் அந்த மாட்டினத்தை இங்கே ஓட்டி கொண்டு வந்திருக்க முடியும். கப்பலிலே வந்தவர்கள் ஓட்டி கொண்டு வந்திருக்க முடியாது. இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய திமிழும், இந்த காங்கேய மாட்டும் திமிழ் மட்டும்தான் அந்த அவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிறது. வேறு எந்த மாட்டுக்கும் இந்தியாவிலே அவ்வளோ பெரிய சைஸ் கிடையாது. மூன்றாவதாக கீழே பார்ப்பது ரேக்லா. அது பொள்ளாச்சி அருகே கொங்கு மண்டலத்திலே மிகவும் ஒரு அருமையான விளையாட்டு. இது போன்ற விளையாட்டுகள் இன்றும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் தடை செய்தோமானால் நமது நாட்டிலங்களில் நாம் இன்று வேகமாக அழிந்துவிடக்கூடிய ஒரு ஐயம் ஏற்படும். நெக்ஸ்ட், இது குரங்காட்டிலே உள்ள ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. இதில் இருக்கக்கூடியது பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் குரங்காட்டிலே பல பறவைகள் இருக்குது என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஒரு 4 மாதங்களுக்கு முன் ஒரு மிகச்சிறந்த இளைஞர் அவர்கள் வந்து எங்களுக்கு அங்கே என்னென்ன பறவைகள் இருக்கிறது என்று டாக்குமெண்ட் செய்து கொடுத்தார். அப்பொழுது 20-22 வகைகள் இருக்கும் என்று எண்ணினோம். அதற்கு பின்னர் கடந்த வாரம் அவர்கள் எல்லாரும் நமது ஊருக்கு வந்திருந்து குரங்காட்டிலே 48, சில பேர் இங்கே இருக்கிறார்கள், 48 வகையான பறவைகள் இருக்கிறது என்று டாக்குமெண்ட் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆதலால் காங்கேய மாட்டை காப்பாற்றுவதுடன் குரங்காட்டையும் காப்பாற்றி, அதேபோல் குரங்காட்டை காப்பாற்றுவதனால் இத்தனை வகையான பறவைகளையும் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட், இந்த குரங்காட்டுக்கு இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் ஆர் அபாயம். முதல் அபாயம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நொயில் ஆறு. இந்த நொயில் ஆறினால் மிகவும் பாதிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவன் நான். நொயிலாற்று ஓரத்திலேயே குடியிருப்பவன். எங்கள் வீடுகளிலே இன்று ஆரோ இல்லாமல் தண்ணி குடிக்க முடியாது. அதே நொயிலாற்று தண்ணியை ஊற்றினோம் என்றால், அந்த நொயிலாற்றுக்கு அருகே இருக்கும் கிணற்று தண்ணியை ஊற்றினோம் என்றால் பருப்பு வேகுவதற்கு 4 மணி நேரம் ஆகும். பருப்பு வேகாது, அந்த தண்ணியிலே அவ்வளோ உப்பு இருக்கிறது. அதாவது சயின்டிஃபிக்காக சொல்ல போனால் அந்த TDS வாஸ் அரௌண்ட் 17,400 அன்டில் a few months back, அன்டில் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ண வரைக்கும். இப்போது TDS வந்து 4000 இருக்குதுன்னு சொல்லி அந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த 4000மே வந்து இன்னுமே நாங்கள் அலோவபிள் பெர்மிசிபிள் TDS ஃபார் ஈட்டிங் இஸ் அரௌண்ட் 300. இன்றைக்கி 4000 TDS இருக்குது. அது ஒரு பெரிய த்ரெட்டுங்க. அதே மாதிரி மேச்சேரி ஆடு வந்து எங்கிட்ட வீடியோ இருக்குது. ஒரு இந்த நோயில் தண்ணி போய் குடித்ததும் மேச்சேரி ஆடு அப்படியே ஒரு 15-20 நிமிஷத்தில் அபார்ட் ஆகி அந்த ஃபோட்டோஸ் வெளியில் வர்ற வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு தண்ணி தான் அங்கே நொயிலாத்தில் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய த்ரெட்டு குரங்காட்டுக்கும் காங்கேய மாட்டுக்கும். இரண்டாவது, எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ். அங்கே பார்க்குற ஃபோட்டோ வந்து ஒரு ஹோல்ஸ்டன் ஃப்ரீஷியனோட ஒரு மாடு.
இந்த எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் ஒரு பெரிய த்ரெட். என்ன காரணம்னாங்க, இந்த எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் உள்ளே வந்த அப்புறம் தான் நம்ம மாட்டிடங்களுக்கான மதிப்பு குறைஞ்சது, பாலுக்கான முக்கியத்துவம் நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம். இங்கே இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு நமக்கு இங்கே பால் தேவையில்லை. வெளியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுக்கு தண்ணின்னு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி உணவை தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த கொஞ்ச நாட்களாக மில்க் இஸ் அ ஹோல்சம் ஃபுட்டுன்னு சொல்லி கொடுத்து அந்த மில்க்னால் வந்த பிரச்சனைகள் தான் நமக்கு இன்றைக்கி டயபெட்டிக்ஸு, ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நோய் பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து பால் தான். ஸோ பால் நம்மளுக்கு தேவையில்லை. பால் கொடுக்குற மாடு அதனால தான் அன்றைக்கி அப்படி எவால்வ் ஆச்சு. தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே பால் மாடுகள் தேவையில்லை, வட இந்தியாவிலே அனிமல் புரோட்டீன் அந்த குளிருக்கு தேவை, அவர்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய மாடு எவால்வ் ஆச்சு. தார்பார்க்கர், ஹலிக்கர், கிர். தென்னிந்தியாவிலே நமக்கு வந்து வேலை செய்வதற்கு மாடுகள் தேவை, அதற்கான மாடுகள் எவால்வ் ஆச்சு. அதை நம்ம மாற்றி அமைக்கும் போது தான் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம். நெக்ஸ்ட் மேலே பார்க்கக்கூடியது 3 வகையான செடிகள். அதுக்கு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷியஸ் என்று சொல்கிறாங்க. அந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷியஸுங்கிறது வெளிநாட்டுகளிலிருந்து நமது நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட செடிகள். இந்த 3 நாள் இருக்கக்கூடிய ஆபத்தும் பெரு ஆபத்து. ஒன்று பார்த்தேனியம். அந்த பார்த்தேனியத்தை வெள்ளைப்பூடு, கோயம்புத்தூர் பூடு, அமெரிக்காவில் இருந்து கோதுமை நமது நாட்டுக்கு இறக்குமதி ஆனப்போ வந்த பூடு, அதுபோல் பல பெயர்கள் இருக்கிறது. அதனால் பெரிய ஆபத்து இருக்கிறது என்று. அன்ஃபார்ச்சுனேட்லி மாடுகள் இன்றைக்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த மாடுகள் அதை சாப்பிட்றதுனால நமக்கு அது பால் மூலம் உள்ளே வருதுங்க. அது வரும்போது அது இன்னும் பெரிய ஆபத்து. அப்புறம் குரங்காடு மாதிரி கிரேசிங் ரீஜன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி க்ளீனே பண்ண முடியறதில்லை. அதை அழிக்கிறதுக்காக வேறு ஏதாச்சும் ஒரு வீடு சைடு ஸ்ப்ரே பண்ணி இன்னும் அங்கே இருக்கிற எல்லா பில்லு பூடு எல்லாமே அழிஞ்சிருது. ஸோ இதுக்கு வந்து இது ஒரு பெரிய த்ரெட். அடுத்தது நம்ம முள்ளுவேலி, ப்ரொபோசஸ் ஜூலியோஃப்ளோரா, அது ஒரு பெரிய த்ரெட். அதையாவது க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஒரு வருமானம் வர மாதிரி எடுத்துடுறாங்க. அடுத்தது லண்டானா கேமரா. அந்த லண்டானா கேமரா உனிப்பூடுன்னு சொல்கிறது அது ஒரு பெரிய ஆபத்துங்க. அதை வந்து நர்சரிஸ் மூலம் உள்ளே வந்தது. அழகாக இருக்குது, ரொம்ப அழகான ஒரு பூ இருக்குது, கசிக்கி பார்த்தா நல்லா வாசம் வருதுன்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அது ஒரு பெரிய த்ரெட்டாக மாதிரி காடுகளையே பயங்கரமாக வனங்களையே அழிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வனங்களில் எங்கேயுமே கீழே பில் இல்லாமல் இன்றைக்கி வனங்கள் விட்டு யானைகள் வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணமே லண்டானா தான். எந்த வனத்துக்குள்ளே போய் பார்த்தாலும் 10 அடி 12 அடி உயரத்துக்கு இந்த லண்டானா தான் நின்றுருக்குது. அதே மாதிரி தான் குரங்காடுகளையும் இது அழிச்சிட்டு இருக்குது. குரங்காடில் கம்ப்ளீட்டாக கால்வாசி பாதி இது உள்ளே வந்துட்டு இருக்குது இன்றைக்கி. நெக்ஸ்ட். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்பீச்சுங்க. தட்ஸ் ஆல். இதில் எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். முக்கியமான விஷயம் A1 A2ன்னு ஒரு பால் இருக்குது. நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் கொடுக்கக்கூடிய பால் வந்து A2, ஃபாரின் ப்ரீட்ஸ் கொடுக்கக்கூடிய பால் A1. இதை பற்றி நீங்கள்லாம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னென்னு. வெளிநாடுகளில் பல நாடுகளில் அந்த பாலை தடை செஞ்சுருக்காங்க. அதனால் நமது மாடுகளை ஏன் காக்க வேண்டும், எதுக்காக காக்கணும்னா, இப்போது வெளிநாட்டு மாடுகளுக்கும் நமது மாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நேரோ ஜெனட்டிக் பேஸ். வெளிநாட்டு மாடுகளில் ஒரே ஒரு மாட்டோட க்ளோன் எடுத்து அதை ரிப்பீட்டடாக உருவாக்கி, இப்போது உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, சரி இவராட்டவே நிறையா பேர்த்து உருவாக்கி 42 வயசில் எனக்கு மூலக்கோளாறு வந்துடுதுன்னு வைங்க. என்னையாட்டவே உருவாக்குனா 42 வயசில் என்னையாட்டு உருவாக்குன எல்லாத்துக்குமே மூலக்கோளாறு வந்துடும். அதனால் த சம்திங் கால் எவால்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஆகவும் முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி தான் காங்கேய மாடு, அதோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்பட்ட ஒரு பூமியில் அது இருக்கணும். உம்பளச்சேரி மாடு தஞ்சாவூர் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வேறு மாடுகளை கொண்டு வந்து இங்கே வச்சு அதை கன்சர்வ் பண்ணுறதும் தப்பு. அதே மாதிரி நம்ம மாட்டை பிடிச்சி கொண்டு வேறு பக்கம் வச்சு எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் பண்ணுறதும் அது வந்து சரிப்பட்டு வராது, எவல்யூஷன் இருக்காது. மூணாவதாக மாட்டோட ஜீன் எடுத்துக்கொண்டு போய் சில ஜீன் பூலில் வச்சு, அந்த ஜீன் பூலில் நாங்கள் வச்சுருக்கிறோம், இன்னும் 1000 வருஷத்துக்கு இருக்கும், நத்திங் டு வரி அபவுட். DRDO வச்சுருக்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஃபார்மில் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த ஜீனை எங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. 1000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்த நோய் 1000 வருஷம் கழிச்சு அந்த நோயே இருக்காது, வேறு புதுசாக ஒன்று வரும். அது வர்ற அன்றைக்கி இந்த மாடு அதுக்கு எவால்வே ஆகிருக்காது, அதுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. ஸோ அன்றைக்கி வந்து அதை வச்சு இம்ப்ளான் பண்ணி கொண்டு வந்தோம்னா அது இறந்து போயிடும். அது சயின்டிஃபிக்கலாகவும் சூட்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லோரும் அரசாங்கத்தை போய் ப்ளேம் பண்ணாமல் இங்கே இருக்கிற அனைவரும் நினச்சா ஆளுக்கு ஒரு மாட்டை அந்தந்த ஊரில் அந்தந்த ஏரியாவில் ஒரு மாட்டை கன்சர்வ் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். வீட்டில் நாய் வச்சு நாய்க்கு 40,000 50,000 செலவு பண்ணி எத்தனையோ பண்ணுறோம். ஒரு மாடு கண்டிப்பாக வச்சுருக்க முடியும். ஸோ இல்லை மாடு வச்சுருக்க யாருக்காச்சும் உதவியாக செய்ய முடியும். செஞ்சு ஒரு மாற்றத்தை காப்பாற்றுற மாதிரி செய்வீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நீங்கள் சொல்லிங்க கேரளாவுக்கு இந்த காளை மாடுகளோ இல்லை மாடுகளோ நீங்கள் உணவுக்காக எடுத்து செல்லப்படுகிறதுங்க மாதிரி செய்தி சொன்னீங்க. உணவுக்காகவோ இல்லை எதற்குன்னு தெரியல. அப்போ அதை நம்ம தடை செய்ய முடியாது, அரசு மூலமாக அதை தடை செய்ய முடியாதா? இல்லை
தடை செஞ்சால் நடக்காதுங்க. எந்த தடையுமே இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. வச்சிருக்கிற மாதிரி வழி பண்ணணும். 1970 வரைக்கும் இன்டகிரேட்டட் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அது கீ வில்லேஜ் என்ற ஸ்கீமில் ஒரு மாட்டுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன கண்ணுக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு 1000 ரூபா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் லைஃப் ஸ்டாக் கீப்பருக்கு பண்ணிட்டாங்கன்னா 10 மாதத்துக்கு அவங்க கண்டிப்பாக விற்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தவிடு ஃபீட் வாங்கி போட்டு அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீமில் தான் என்கரேஜ் பண்ணி வச்சுருக்கணுமே தவிர, தடை பண்ணாங்கன்னா அது கிளாண்டஸ்டைனாக வழி கண்டுபிடிச்சி திருப்பி அங்கே தான் போகுங்க. இன்றைக்கும் தடை இருக்குங்க, தடை மீறி தான் தடை இருக்கு, ஆனால் மீறி போகுதுன்னு சொல்ல வரீங்க. இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே போயிட்டு இருக்குது. நான் எந்த குறிப்பிட்ட அரசாங்கத்தையும் சொல்ல வரல, எப்பவுமே போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நான் சொன்னதுக்கு காரணம் பஞ்சத்தினால சொன்னேன். வைக்கப்புல் இல்லை, சோளத்தட்டு இல்லை, அதனால மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால எல்லாம் நல்ல மாடுகளே வித்துட்டு இருக்காங்க. சரி சரி. ஆனால் கேரளாவில் அது எதுக்கு பயன்படுத்துறாங்க? அதை வந்து உணவு வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போகுது. சரி, அது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. அந்த செய்தி ரொம்ப கவலை. நல்ல பிரீடு இல்லாதது போக வேண்டியதானுங்க. நல்ல பிரீடு போகக்கூடாது. இப்போ 100 மாட்டில் வந்து ஒரு 50 மாடு நல்லா இருக்கும், 50 மோசமாக இருக்கும். மோசமாக இருக்கிறது போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு சென்டிமெண்ட் கிடையாது. இந்த பாக்கி நல்ல இனத்தை வச்சிருக்கணும், நல்ல இனம் அழியக்கூடாது. சரி சரி, நன்றி நன்றி. எங்கள் ஊர் காவேரிப்பட்டினம். இந்த ஜல்லிக்கட்டு அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் இந்த காங்கேயம் அதை வச்சு அவங்க ஆட்டுவாங்க. அது ரொம்ப கோபமானது. மற்ற காளைகளை விட ஒரு வித்தியாசமான ஒரு குணம் உடையதாக இருக்குது இந்த காங்கேயம். அது வந்து பெரும்பாலும் அது இந்த ஆட்டங்கள்லாம் முடிஞ்ச பின்னால் காட்டுங்களை விட்டுருவாங்களாம். அந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை கட்டி வச்சிருவாங்க. 2 கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு அதை பராமரிக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து சிறுவர்களாக இருக்கும்போது அதெல்லாம் போய் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி அது வந்து அந்த காங்கேயன்ற வாழ்க்கையோடு ஒரு இணைஞ்சதாக இருக்குது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் ஒரு குறிப்பிட்ட அவங்க உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. என்னுடைய கேள்வி வந்து, இந்த காங்கேயன் மாடு எவ்வாறு வந்து பராமரிக்கப்படுகின்றன? இது வந்து தனிப்பட்டவர்கள் வந்து அதை பராமரிக்கிறாங்களா, இல்லை காட்டிலே விட்டுடுறாங்களா? அது அந்த காலத்தில் எப்படி இந்த காங்கேய மாடு பயன்பட்டது? படிப்படியாக அதனுடைய பயன்பாடு வந்து மாறுபட்டு வந்துட்டு இருக்கா? கடைசியில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான், ஜல்லிக்கட்டு சமயத்தில் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. என்னுடைய அடிப்படையான கேள்வி, அது எப்படி காங்கேய மாடு ஆரம்ப கட்டத்திலிருந்து எவ்வாறு வந்து பல வகையில் நமக்கு வந்து பயன்படுத்திட்டு வருதுன்றது என்னுடைய அடிப்படையான கேள்வி. காங்கேயம் மாடு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி வெளில சேர்ந்ததுக்காக உருவாக்கப்பட்ட மாடு. அப்புறம் மழை பெஞ்ச காலங்களில் வேகமாக உழவு ஓட்டுறதுக்கு ஒரு மாடு தேவை. அன்றைக்கி உழவு ஓட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேனுங்க, 40 ஜோடி 50 ஜோடி ஒட்டுக்கா உழவு ஓட்டி. பட் இன்றைக்கி பார்க்கவே முடியாது அத்தனை ஜோடி உழவு ஓட்டி. 2 ஜோடி உழவு ஓட்டுறதே பெருசு. யாரும் நடக்கவும் தயார் இல்லைங்க. அந்த மாடு வச்சுருக்காங்க, ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழவு ஓட்டலாம்னா டிராக்டர் வர சொல்லிடலாங்கிறாங்க மாடு வச்சுருக்கவங்களே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எங்கள் ஏரியாவில். ஆனால் தென் மாவட்டங்களில் காங்கேயத்தை தான் வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேயத்தை வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் ஏரியாலையும் இன்னும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அந்த எருதுகளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அந்த மாட்டுக்கான செலவு 200 ரூபா தான் இருக்குங்க. 1300 ரூபா அவங்களுக்கு மிச்சம். ஒரு நாளைக்கு உழவு ஓட்டினாங்கன்னா இந்த பாருக்கு உழவு ஓட்டுறது, கரும்பு காட்டில் கட்டைக்கு ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓட்டுறாங்க. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய பயன். கரும்பு வண்டி ஓட்டுறவங்க ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு டன் கணக்கு தான் அவங்களுக்குங்க. ஒரு நாளைக்கு 10 டன் அடிச்சிடுறாங்க, 10லேருந்து 12 டன். காங்கேய மாடு ஒரு எருது வந்து 4 டன் சாதாரணமாக இழுக்குங்க. 3 தடவை கொண்டு போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டன்னுக்கு வந்து என்ன கணக்கோ அந்த கணக்கு வாங்கிக்கிறாங்க அவங்க. அப்புறம் குப்பையை ஓட்டுறவங்க. கரும்பு வண்டி இன்றைக்கி பெரிய வியாபாரம். எல்லா கரும்பு மில்லையும் போய் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சொல்லக்கூடாது, இந்த ஆற்றுலேருந்து மணல் எடுக்கிறது காங்கேய மாடு தான். 200 எருது 300 எருது பார்க்கலாம். நான் கூட நினைப்பேன், ஆற்றுல மணல் போகிறது ஒரு பக்கம் பெரிய டேமேஜ் என்வாயர்மெண்ட்டுக்கு. இருந்தாலும் எப்படியோ மாடு காப்பாற்றப்படுதுன்னு சந்தோஷப்பட்டு கம்முன்னு போவேன். அவங்ககிட்ட நின்று இன்டர்வியூ எல்லாம் பண்ணியிருக்கேன். திருச்சி பக்கத்தில், பழனி பக்கத்தில் நிறையா நின்று இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பட் அங்கே ஒரு 200 ஜோடி 300 ஜோடி பார்க்கலாம்னா அந்த கரும்பு மில்லையும் ஆற்றுலையும் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அவங்களால மாட்டை கொண்டு அங்கே வளர்த்த முடியாது. எங்கள் ஊரில் மட்டும்தான் அந்த கால்சியம் ரிச் சாயிலில் மட்டும்தான் அந்த மாடு அந்த ஷேப்பும் அந்த எலும்பு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் வரும். அவங்க அதனால தான் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் அவங்க வருஷம் வந்து கண்ணபுரம் தேரில் எருது வாங்கிட்டு ஜோடி மாடு வாங்கிட்டு போய் தான் ஆகணும். மாடு அங்கே கொண்டு போக முடியாது, காளை மட்டும்தான் வாங்க முடியும் அவங்க. ஸோ ப்ரீடிங்க்கு வந்து எங்கே இன்சைட்டுன்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட்.
5 விதமான மாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. 6 விதமான மாடுகள் தமிழகத்தில் உண்டுன்னு. இப்போது காங்கேயம் தவிர்த்து மற்ற இன மாடுகளை வந்துட்டு அதை வந்து கன்சர்வ் பண்ணக்கூடிய சில வழிமுறைகள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா? இப்போ நம்ம வந்து காங்கேயத்தில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோமுங்க. பெரிய ரிசோர்ஸஸ் கிடையாது எல்லா பக்கம் ஒர்க் பண்ணுறதுக்கு. சப்போர்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் பிளானிங் கமிஷன் மீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோம். உம்பளச்சேரியில் ஒரு ரொம்ப நல்ல ஆர்கனைசேஷன் பொற்கைங்கிற ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட தொடர்பு அட்ரஸ் எதுவும் வேணுன்னா தர்றேன். பர்கூர் ஹில் கேட்டல் ப்ரீடர்ஸ் அசோசியேஷன்னு அவர் பேர் எங்கள் அப்பா பேர் தான், சிவசேனாபத்தின்னு. அவர் ஒர்க் பண்ணிருக்கார், அட்வொகேட். அவர் சென்னையில் தான் இருக்கார். அதே மாதிரி புளியகுளம் ஹில் கேட்டல் ப்ரீடர்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. மலை மாட்டுக்கு பெனிட்டோ பால்ராஜ்னு ஒரு ஃபாதர் ஒருத்தர், அவர் தேனி பக்கத்தில் அவர் பண்ணிகிட்ருக்கார், நல்லா பண்ணிட்டுருக்காரு. அவர் பெனிட்டோ பால்ராஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. புளியகுளம் வந்து இப்போ தான் ஒரு ப்ரீடாகவே நேஷனல் பியூரி ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அது வரைக்கும் அது நான் டிஸ்கிரிப்ட் அனிமல் தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரீடுகளில் பெரிய ஆபத்து பர்கூருக்கு தான் இருக்குது. பாதுகாக்கிறத பொறுத்தளவுக்கு எல்லா மாடுகளுக்கும் ஒரே தேவை தான். உம்பளச்சேரி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உழவு ஓட்டுறதுக்கு, சேத்துக்குள்ளே உழவு ஓட்டுறதுக்கு ஒரு நாள் பூரா ஓட்டலாம், ஒன்றுமே ஆகாது. அது கால் புண்ணு ஆகாது, குட்டைக்கால் தண்ணிக்குள்ளே நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி எவால்வானது அது. காங்கேயத்தை அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. புலிகுலாம் வேகமாக ஓடும், அதுதான் ஜல்லிக்கட்டில். அதை வந்து யாருனாலையும் பிடிக்க முடியாது. 6 விதமான மாடுகள் இல்லாமல் ஒரு இடத்துல நான் வந்து 17 விதமான, தமிழகத்தில் வந்து 17 விதமான மாடுகள் இருக்குன்றதும் படிச்சிருக்கேன். இல்லைங்க, 17 வகையான மாடு இல்லை. அதாவது அந்த பிளாகில் ஒருத்தர் போட்டு வச்சுருக்காரு, அந்த பிளாகை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேரை மறந்துட்டேன். அவர் எங்கள் ஊருக்காரர் தான். அவர் போட்டு வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொண்டை மண்டலத்தில் ஒரு மாடு, அவர் அந்த மாதிரி பாண்டிய நாட்டில் ஒரு மாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பேர். அப்படி அது இன்னும், அதாவது ப்ரீடுன்னு NBAGRும் ICARல ப்ரீட் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்குது. அந்த ப்ரீட் ரெஜிஸ்ட்ரி ஏற்றுக்கிறது தான் ப்ரீடுங்க. அதுபோக நாட்டு மாடுன்னு எல்லாமே நாட்டு மாடு தான். நாட்டு மாடுனா இன்றைக்கி வந்து நம்ம நாடுங்கிறது இந்திய நாடாவோ தமிழ்நாடாவோ பார்க்குறோம். அப்படி கிடையாதுங்க நாடுனா. அன்றைக்கி வந்து நாடுங்கிறது அந்த காங்கேய நாடு ஒரு நாடு, பூந்துறை நாடு ஒரு நாடு, இந்த மாதிரி நாடு, இந்த நாட்டுகள் இருக்கிறதா நாட்டு மாடு. இப்போ நான் நாட்டு மாடை கன்சர்வ் பண்ணுங்கன்னா தட் டசன்ட் மீன் நீங்கள் தஞ்சாவூருக்கு காங்கேய மாட்டை வாங்கி கொண்டு வச்சுருக்கணும். தஞ்சாவூரில் நீங்கள் உம்பளச்சேரி தான் வச்சுருக்கணும். மதுரையில் நீங்கள் வந்து புலிகுளம் தான் வச்சுருக்கணும். தேனியில் நீங்கள் வந்து மலை மாடு தான் வச்சுருக்கணும்.